பிரேக். ஹலோ ஆல், வணக்கம். இந்த வீடியோவில் யூசர் கிட்டேருந்து எப்படி இன்புட்டை வாங்கலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹவு டு கெட் இன்புட் ஃப்ரம் த யூசர். அப்போ இவ்வளோ நாள் நம்ம இன்புட்டை எப்படி கிரியேட் பண்ணியிருந்தோம்னா டைரெக்டாக நம்மளே ஸ்டோர் பண்ணிடுவோம் ப்ரோக்ராமில் முன்கூட்டியே. ஃபார் எக்ஸாம்பிள், நான் 3 விதமான டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறேன். ஒரு எம்ப்ளாயோட நேம் நான் ஃபெச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணுறேன், ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். நேம் வந்து கணேஷ். அடுத்ததா எம்ப்ளாயோட ஏஜ். ஸோ அதை வந்து இன்டிஜர் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன், 28. அண்ட் ஃபைனலாக எம்ப்ளாயோட கிரேடு, இதை வந்து ஒரு கேரக்டரில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகேவா? இதை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ 3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ப்ரோக்ராமில் 3 விதமான டேட்டாவை ஸ்டோர் பண்ணியிருக்கேன், 2 வேரியபிள்லையும் ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்லையும். ஸோ இன்புட் இப்படி ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவுட்புட்டில் அந்த ரிசல்ட்ஸை நான் பிரிண்ட் பண்ணுறேன். எம்ப்ளாயி நேம் இஸ் கணேஷ், எம்ப்ளாயி ஏஜ் இஸ் 28, எம்ப்ளாயி கிரேட் இஸ் சி. இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டாவை நம்ம முன்கூட்டியே ஸ்டோர் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் அதை அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணுறோம். பட் இந்த ப்ரோக்ராமோட நோக்கம் என்னென்னா, இந்த ப்ரோக்ராமை யூசர் ரன் பண்ணுவார். ரன் பண்ணும்போது யூசர் கிட்டேருந்து நம்ம இன்புட்டை வாங்குவோம், அதை நம்ம அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ யூசர் கிட்டேருந்து டேட்டாவை வாங்கிறதுக்கு நம்ம சில பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து டபுள் கோட்ஸ், இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகணுன்னே அவர்கிட்ட என்டர் யுவர் நேம் அப்படின்னு டைப் பண்ணுவோம். ஸோ இது பிரிண்ட் ஆகுமா? இதுக்கப்புறமா இந்த நேம் அப்படின்ற ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டில் நம்ம டைரெக்டாக வேல்யூஸை ஹார்ட் கோர் பண்ண போகிறதில்ல. இதுக்கு பதிலாக நம்ம ஒரு கான்செப்டை பயன்படுத்த போகிறோம். அது என்னன்னா ஸ்கேனர். ஸ்கேனர்னு இன்பில்ட்டாகவே ஜாவாவில் ஒரு கிளாஸ் இருக்குங்க, சரியா? ஸோ இந்த கிளாஸுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்கேனர் கிளாஸ் நேம், ஆப்ஜெக்ட் நேம் என்ன வேணா இருக்கலாம். நான் ஸ்கேன் அப்படின்னு போடுறேன், ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர். இப்போ ஏன் இங்கே எரர் அடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்ரலாகவே இந்த பேக்கேஜை தவிர்த்து வேறு எங்கேயாவது டேட்டாவை கால் பண்ணணும், மெத்தட்ஸை கால் பண்ணணும் அப்படின்னா அப்போது நம்ம அதை இம்போர்ட் பண்ணணும், கரெக்டாக? அப்போ அதே மாதிரி இந்த ஸ்கேனருன்ற கிளாஸ் வந்து நம்ம பேக்கேஜ் பேசிக்ஸ்குள்ளே இல்லை, அதனால தான் நமக்கு எரர் அடிக்குது. ஸோ இதை நம்ம மவுஸ் ஓவர் பண்ணாலே நமக்கு இதோட பேக்கேஜ் நேமும் காமிச்சு கொடுத்துருங்க. பார்த்தீங்களா? java.utilன்ற பேக்கேஜ்குள்ளே இந்த ஸ்கேனர்ன்ற கிளாஸ் இருக்குது. ஸோ நம்ம இது டேரெக்டாக இதை கிளிக் பண்ணாலே இம்போர்ட் java.util அப்படின்ற பேக்கேஜ்குள்ளே ஸ்கேனர்ன்ற கிளாஸ் இருக்குது, இதை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? இந்த யூட்டில்ன்ற பேக்கேஜ் வந்து ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ராசஸில் ஜேஆர்இ லைப்ரரிக்குள்ளே இருக்கும். நம்ம அடிஷ்னல் ஜார்ஸ்குள்ளே இந்த பேக்கேஜ்லாம் இருக்குது, சரியா? இதோட பெனிஃபிட் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸ்கேனர்ன்றது ஒரு கிளாஸ். சூப்பர். இப்போ ஸ்கேனர்ன்ற கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியாச்சு. ஸ்டில் ஒரு எரர் அடிக்குது, பார்த்தீங்களா? அது என்னென்னா, இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம இன்னொரு டேட்டாவை பாஸ் பண்ணணும். அது என்னென்னா, இன்புட்டாக ரீட் பண்ணுறதுக்கு இன்புட் ஸ்ட்ரீம் ஆப்ஜெக்டை நம்ம பாஸ் பண்ணணும். ஓகேவா? ரீடபிள் ஆப்ஜெக்ட்னு ஒன்று இருக்குங்க, அதை நம்ம பாஸ் பண்ணால் தான் இந்த ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் மூலமாக நம்ம டேட்டாவை ரீட் பண்ண முடியும். சிஸ்டம் டாட் இன். பேசிக்காக இந்த ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது இந்த பேராமீட்டர் நீங்கள் என்ன பாஸ் பண்ணணும்? சிஸ்டம் டாட் இன் பாஸ் பண்ணணும். இது வந்து ஒரு இன்புட் ஸ்ட்ரீம். ஓகே, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மூலமாக நம்ம இன்புட்டை ரீட் பண்ணலாம். ஸோ இதை காமனாக ஃபர்ஸ்ட் லைனில் போட்டுடுறேன். ஓகேவா? ஸோ அடுத்த லைனில் என்டர் யுவர் நேம்னு கேட்கும் டேஷ்போர்டில், கரெக்டாக? அப்போது யூசர் ரன் டைமில் இன்புட்டை என்டர் பண்ணுவார் இல்லையா, அதை ரீட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேன் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் மூலமாக ஒரு மெத்தடை கால் பண்ணால் தான் ரீட் பண்ணோம். அது என்னன்னா ஸ்கேன் டாட் நெக்ஸ்ட் லைன், சரியா? இதுதான் கர்சரை என்டர் பண்ணி டைப் பண்ணுற டேட்டாவை ரீட் பண்ணோம். ஃபைன். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதுதான் ரீட் பண்ண போகுது இல்லையா, அப்போ ரீட் பண்ணுற அந்த டேட்டாவை நம்ம ஸ்ட்ரிங் நேமில் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு கணேஷ் நம்ம எதுவும் ஹார்ட் கோர் பண்ணுறதுக்கு பதிலாக ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கண்டென்ட்டை டெலிட் பண்ணிடுறேன். ஓகேவா?
string name equal to scan.nextLine. ஏன்னா scan.nextLine தான் என்ன பண்ண போகுது, நம்ம டைப் பண்ணுற அந்த வேர்டை ரீட் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போகுது, ஒரு ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ண போகுது. அப்போது ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணுறத கேட்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம ஸ்ட்ரிங் நேம்ன்ற ஒரு ஆப்ஜெக்டையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மென்ஷன் பண்ணியாச்சு. அடுத்ததாக யூசர் கிட்டேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை டைப் பண்ணதுக்கப்புறம் உடனே யூசர் கிட்டேருந்து அவரோட ஏஜை வாங்க போகிறோம். ஸோ என்டர் யுவர் ஏஜ். இப்போ அகெயின் என்னது, இன்ட் ஏஜ்னு ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணியாச்சு. இதை நம்ம காப்பி பண்ணிப்போம். ஸோ 28 அப்படின்னு நம்ம ஹார்ட் கோர் பண்ண போகிறது இல்லை. ஸ்கேன் டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குங்க. ஓகேவா, ஸ்ட்ரிங்காக இருந்தால் நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு நம்ம கால் பண்ணணும் மெத்தடை. இதுவே இன்டீஜர் வேல்யூவாக இருந்தால் அதை நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு கால் பண்ணணும். அதாவது அந்த டேட்டாவை இன்டீஜராக ஸ்டோர் பண்ணணும்னா அப்போது நெக்ஸ்ட் இன்ட். இது என்ன பண்ணும், ஸ்கேன் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுற அந்த இன்டீஜரை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்டீஜர் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிடும். பர்ஃபெக்ட். அடுத்ததாக யூசர் கிட்ட என்ன வாங்க போகிறோம், கிரேடு. ஒரு கிரேட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம கிரேடை வாங்க போகிறோம் யூசர் கிட்டேருந்து. ஸோ கேர் கிரேட் அப்படின்ற வேரியபிளை நம்ம பயன்படுத்துகிறோம் சேவ் பண்ணுறதுக்கு. பட் ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம ஹார்ட் கோர் பண்ண போகிறதில்ல. பட் அதே நேரத்தில் ஸ்கேன் டாட் நெக்ஸ்ட் கேர் அப்படின்னு ஒரு மெத்தட் கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குங்க, அதை கால் பண்ணணும். சரியா, இது வந்து கம்ப்ளீட் செட் ஆஃப் கேரக்டர்ஸ் என்ன இருந்தாலும் அதை ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் டாட் கேர் ஃபர்ஸ்ட் கேரக்டர் 0 அப்படின்னு பாஸ் பண்ணணும். இதுதான் ஆக்சுவலாக இந்த நெக்ஸ்ட் டாட் கேரட் 0ன்னு பாஸ் பண்ணுறது தான் என்ன பண்ணும், அந்த கரண்ட் கேரக்டரை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்டோர் பண்ண உதவும். ஓகேவா, கேரக்டருக்கு மட்டும் நம்ம இந்த அப்ரோச்சை ஃபாலோ பண்ணணும். ஃபைன். இப்போது எல்லா டேட்டாஸும் ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுறோம், நேம் ஏஜ் கிரேடில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். பட் என்னென்னா நம்ம ரன் டைமில் வாங்க போகிறோம். அதுக்கப்புறமா ரிசல்ட் ஆஸ் யூஷுவல் எம்ப்ளாயி நேம் இஸ் நேமில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கோ அதை பிரிண்ட் பண்ணோம், ஏஜில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கோ அதை பிரிண்ட் பண்ணோம், கிரேடில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கோ அதை பிரிண்ட் பண்ணோம். அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். என்டர் யுவர் நேம் அப்படின்னு கேட்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா கணேஷ் என்டர் தட்ட போகிறேன். அதுக்கப்புறம் என்டர் யுவர் ஏஜ்னு கேட்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் 28 என்டர் தட்டுறேன். ஸோ என்டர் தட்ட அடுத்த லைன் நமக்கு காமிக்கும் என்டர் யுவர் கிரேடு. நான் சின்னு கொடுக்குறேன். ஸோ மறுபடியும் என்டர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம நினச்ச ஸ்டேட்மெண்ட்டை டிஸ்பிளே பண்ணது. அதுக்கப்புறம் நம்ம இன்புட்டை டைப் பண்ணால் அதை அக்செப்ட் பண்ணிக்குது. சரியா, அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு காமிக்குது. 28 டைப் பண்ணதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணுறதுனால தான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை காமிக்குது. ஸோ பக்காவாக ஆர்டராக போயிட்டுருக்கு. இப்போ நான் என்ட்ரு பண்ணுறேன். ஸோ பாருங்களேன், எம்ப்ளாயி நேம் இஸ் கணேஷ், எம்ப்ளாயி ஏஜ் இஸ் 28, எம்ப்ளாயி கிரேட் இஸ் சி. ஸோ வேறு ஒரு யூசர் வராரு. ஓகேவா, அவர் வந்து ராஜேஷ், அவரோட ஏஜ் 32, அவரோட கிரேட் ஏ. அவருக்கான டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட்டில் காட்டும். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ன்றதுனால நான் சும்மா டேட்டாவை வாங்கி அப்படியே பிரிண்ட் பண்ணுறேன். பட் ரியல் டைமில் நிறைய எஃபெக்டிவாக நம்ம கோடு எழுதலாம். அப்போது நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் இந்த ஸ்கேனர். யூசர்கிட்டேருந்து ரன் டைமில் இன்புட்டை வாங்குறதுக்கு உதவுன்றதை ஞாபகம் வச்சுக்கினா போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.